ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாவே வந்து ஒரு நல்ல ஒரு நெட் கனெக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். கடந்த 2 மாதங்களாவே நாம ஒரு புது நெட் கனெக்ஷனை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நெட் கனெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஜியோ ஏர் ஃபைபரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஜியோவுடைய ஏர் ஃபைபர் வந்து எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லை இதில் என்னென்ன ஸ்பீச்சர்ஸ்லாம் இருக்கு, இதில் கொடுத்துருக்கக்கூடிய MPPS உடைய ஸ்பீட் என்ன, அதோட பிளான்ஸ் என்ன. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஜியோ ஏர் ஃபைபர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய லொக்கேஷனில் இந்த ஜியோ ஏர் ஃபைபர் வாங்கலாமா வேண்டாமா, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் A to Z வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. நீங்க ஒருவேளை இந்த ஜியோ ஏர் ஃபைபரை வாங்கணும்னு பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கூட என்னென்ன செட்டப்லாம் வருது, இதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத டீடைலா வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேர் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜியோ ஏர் ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது ஹாட்ஸ்பாட் மாதிரி தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க சொன்னது எல்லாமே உண்மையா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட ஒரு பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்துடும். முதல்ல விஷயமா நான் ஏன் இந்த ஜியோடைய ஏர் ஃபைபரை வாங்கினேன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் லொகேஷன் பேஸ்டா தான் இந்த ஒரு நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இழுக்க முடியும். ஏன் நீங்க வந்து ஏர்டெல் ஃபைபர் வாங்கல அல்லது வந்து வேற இருக்கக்கூடிய ஆக்டோ இல்லை வேற சம்பந்தமான இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை ஏன் எடுக்கல அப்படிங்கிற ரீசனை முதல்ல சொல்லிடுறேன். குறிப்பா நீங்க வந்து இந்த ஒரு ஜியோ ஏர் ஃபைபரோ இல்லை ஏர்டெல் ஃபைபரோ இல்லை ஃபைபர் போடுறீங்களோ, BSNL உடைய நீங்க வந்து பிராட்பேண்ட் இழுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா குறிப்பா வந்து உங்களுடைய லொகேஷன்ல இந்த ஒரு அவைலபிலிட்டி கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைபர்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒயர் மூலியமா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு நெட் கனெக்ஷனை வந்து கொடுப்பாங்க. அதையும் பாத்தீங்க அப்படின்னா நான் முதல்ல கேட்டது ஒரு BSNL கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பட் எங்க லொகேஷன்ஸ்ல எங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து இந்த பிராட்பேண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா அந்த 2 கிலோமீட்டர் இழுக்கிறதுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் வந்து ஆகும். அப்படி நீங்க இழுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சார்ந்து இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் இழுத்துக்கலாம். அப்படி அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த ஒரு பாசிபிளான ஒரு விஷயத்துல வந்து நமக்கு ஒரு உடன்பாடு இல்லாததுனால அந்த BSNL நம்ம தவிர்த்தாச்சு. அதன் பிறகு ஏர்டெல் ஃபைபர் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் தான் கேட்டேன். பட் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் எங்க ஊருக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே 3 இருந்து 6 மாதங்களுக்கு பிறகுதான் இந்த ஒரு ஃபைபர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஏர்டெல் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து போயிடுச்சு. அதன் பிறகு இந்த ஒரு நெட் கனெக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேபிள் டிவி கார்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு நெட் கனெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. அது ஆக்டாக இருக்கட்டும் வேற சம்பந்தமான ஒரு நெட் கனெக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு டைப்போட வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மெர்ஜ் ஆகி. ஸோ அவங்க மூலியமாகவும் இந்த கேபிள் கனெக்ஷன்ஸ் மூலியமா இந்த ஒரு ஆக்டோ அந்த ஒரு சம்பந்தமான ஒரு இன்டர்நெட் வந்து கொடுக்குறதா சொன்னாங்க. ஆனால் அந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 7,000 to 6,000 கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்த நம்முடைய நியர்பையா இருக்கக்கூடிய ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நபரை விசாரிச்சப்ப அது பார்த்தீங்கன்னா மழை டைம்ல வந்து ஒரு சில நேரங்களில் வந்து உங்களுக்கு இந்த நெட் கனெக்ஷன் கட் ஆகிடுது அல்லது வந்து டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து அதிகமாக வரமாட்டேங்குது. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது ஆனால் வந்து இன்டர்நெட் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த விஷயத்தை வந்து சொன்னதுனால நானும் அந்த ஒரு கேபிள் டிவில இருந்து வரக்கூடிய கேபிள் கார்கிட்ட வந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியல. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜியோவுடைய அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஸ்டேட் வந்து போட்டிங்கன்னா எல்லா ஊருடைய லொக்கேஷன்ஸும் இருக்குது. அதை நீங்கள் லொக்கேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா செக் அவைலபிலிட்டி இருக்கும். அது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு வந்து சொல்லிடுவாங்க. அப்படி நான் செக் பண்ணப்போ நான் எங்களுடைய ஊரில் கண்டிப்பாக வந்து அவைலபிலிட்டி இருந்தது. ஸோ அதன் பிறகு இதோடைய கான்டாக்ட் பண்ணி இதோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ண ஆரம்பித்தேன். இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய லொகேஷன்ஸ்ல கண்டிப்பா 5G கவரேஜ் வந்து இருந்தா மட்டும்தான் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியாது. கண்டிப்பா அதனுடைய டவர் உடைய 5G நெட்வொர்க் கவரேஜ் இருந்தா மட்டும் இந்த ஜியோ ஏர் ஃபைபரை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றாங்க. அவங்க தனியா ஒரு அப்ளிகேஷன் வச்சு அவங்க வந்து செக் பண்றாங்க என்னென்ன லொகேஷன்ஸ்ல என்னென்ன டவர் வந்து கிடைக்குது. அதை வந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு லிமிட்ல வந்தா மட்டும்தான் இந்த ஒரு இன்ஸ்டாலேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வில்லேஜ்ல இந்த 5G ஜியோவா
ஆச்சு ஓரளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியோ ஏர் ஃபைபரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரும்போது 3 பாக்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஜியோ டிஜிட்டல் லைஃப்னு சொல்லிட்டு செட்டப் பாக்ஸ் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ரெண்டாவதா இந்த ரவுட்டர் பாக்ஸையும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. மூணாவதா இந்த ஜியோவுடைய ஆண்டனா ஒன்று வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஆண்டனா எங்க ஃபிட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா உங்களுடைய மொட்டை மாடியிலையோ இல்லது ஹையா இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ்ல இந்த ஆண்டனா வந்து கனெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஈத்தர்நெட் மூலமா உங்களுக்கு இந்த ஒரு ரவுட்டருக்கு வரும். அந்த ரவுட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய லேன் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலம் லேன் எடுத்துக்கலாம், இல்லது நீங்க வந்து வைஃபை மூலமாவும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடிஷனலா இந்த ரவுட்டர்ல ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃபைல்ஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணப்ப எனக்கு சரியான ஒரு டவுன்லோடிங் ஸ்பீடோ அப்லோடிங் ஸ்பீடோ ப்ராப்பரா உங்களுக்கு ஸ்டாண்டபிளா எனக்கு வந்து கிடையாது. அதன் பிறகு இதுக்கு கிடைக்காதனால ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு வந்தாங்க. வந்த பிறகு இந்த ஆங்கிள் வந்து இந்த இடத்துல சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இன்ஸ்டாலேஷன் அந்த ஆங்கிள் என்ன பண்ணாங்க, பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சாங்க. அதன் பிறகு அது வந்து ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா 100 MBPS நான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஓரளவு 90 MBPSக்கு வந்தது. பட் அப்லோடிங் ஸ்பீடும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அது டவுன்லோடிங் ஸ்பீடும் அப்லோடிங் ஸ்பீடும் எப்படி வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த ஆங்கிளை மாற்றின பிறகு ஓரளவு பார்த்தீங்கன்னா நெட் வந்து கிடைக்குது. அதையும் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லேன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற 4 எல்லோ கலர்ல வந்து லேன் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துல ஒரு பவர் அடாப்டர் பிளஸ் யூஎஸ்பி போர்ட்டல் போட்டுக்கிறதுக்கான ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 மூலியமா நீங்க வந்து லேன் மூலியமா வந்து ஒரு நெட் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைபர்ல வந்து யூஸ் பண்ற பொறுத்து உங்களுக்கு வைஃபையும் லேனும் கனெக்ட் பண்ணது ஒரு சில டிஃபரன்ஸ் கொஞ்சம் மாறுதல் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய லேன் வந்து மேல ஆண்டனால கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஈத்தர்நெட் வயர் மூலியமா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா PoEக்கு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் ஒன்ஸ் கிடைக்கும். ஸோ அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அடாப்டர்ல 2 கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 2 கேபிளும் பாத்தீங்கன்னா ஒரே பவர் அடாப்டர் தான். ஒன்று பவர், இன்னொன்று லேன். இதுல வந்து அந்த ப்ளூ கலர் லேனை கனெக்ட் பண்றோம். பவரையும் இதுல பாத்தீங்கன்னா அடிஷனலா கனெக்ட் வந்து பண்ணிரும். இதுக்கு ஒரு இடத்துல வந்து மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் நம்ம சுவிட்சே வந்து ஜங்ஷன்ல வந்து சொருகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜங்ஷனை சொருகிட்ட பிறகு உங்களுக்கு இதை வந்து ஜஸ்ட் 3 பின் இருக்கும். இதை வந்து பேக் சைட்ல வந்து ஃபிட் பண்றதுக்காக ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜியோ லோகோ இருக்கும். கீழே கிரீன் கலர் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு கனெக்ஷன் ஒருவேளை இதில் கனெக்ட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர்ல வந்து எரியும். அதன் பிறகு இதுல வந்து ஒரு செட்டப் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லேனும் 2 யூஎஸ்பி போர்ட்டல் ஒரு HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுடைய டெஸ்க்டாப்போ இல்லது உங்களுடைய டிவிலையோ பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி ஸ்மார்ட் டிவியை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. 14 OTT ஆப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது கூடவே பாத்தீங்க அப்படின்னா இதுல கேம்ஸ் இருக்கு. நீங்க ஆன்லைன் மூலமா கேம் வந்து விளையாடலாம். இதன் கூட இதுல ப்ளூடூத் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே போல இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் மூலமா நீங்க கால் பேசுற வசதியும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஜியோ போன்ல எப்படி நம்ம மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணுவோம், அதே போல நீங்க இந்த ஜியோ நம்பரை யூஸ் பண்ணி உங்க அப்ளிகேஷன்ஸ் மூலமா ஆட் வந்து பண்ணிக்கலாம். இதுல கேமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெய்டும் இருக்கு, ஃப்ரீயும் இருக்கு. ஸோ அது எந்த வகையில உங்களுக்கு வேணுங்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ஒரு ரவுட்டர் மூலமா எப்படி வந்து இந்த ஜியோ ஃபைபர் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். அதன் பிறகு இதை என்ன ஃபியூச்சர்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு இந்த ரவுட்டர் மூலமா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கறதையும், இதன் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.4 GHz அண்ட் 5 GHz கொண்ட ஸ்பீடிங் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் வந்து கொடுத்திருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல அல்லது 2 பாயிண்ட்ல கனெக்ட் ஆச்சுன்னா 2.4 GHzல வந்து கனெக்ட் ஆகுது, இல்ல 4 பாயிண்ட்டுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 5 GHzல ஸ்பீட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே வந்து கிடைக்குது. ஆக்சுவலா குறிப்பாவே நான் இது எதுக்கு வாங்கணும்னு பாத்தீங்கன்னா மொபைல்ல இருக்கக்கூடிய ஸ்பீடு பத்தாததுனால தான் நம்ம வந்து இந்த ஒரு ஜியோ ஏர் ஃபைபரை வந்து வாங்கணும். இதுல வந்து நம்ம யூடியூப் வீடியோ அப்லோட் பண்றதாக இருக்கட்டும், டவுன்லோடிங் எதனா பண்றதாக இருக்கட்டும், மொபைல் ஸ்பீடை விட இந்த ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஜியோ ஃபைபரை வந்து வாங்கி இருக்கிறோம். இருந்தாலுமே நிறைய பேர் கேட்கக்கூடியது நான் மொபைல் ஹாட்ஸ்பாட்டே வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்வீங்க. கண்டிப்பா இந்த ஜியோட பிளான் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்லிமிட்டடான ஒரு பிளான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 1000 GB வரைக்கும் இந்த பிளான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல வந்து வேரியன்ட் ஆகுறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு MBPSல வந்து எவ்வளவு ஸ்பீடு வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத அமௌண்ட்ல வந்து சேஞ்ச் வந்து பண்றாங்க. பிளான்ஸ் நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். இது இன்ஸ்டாலேஷனும் நான் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து பண்ண அப்படிங்கறதையும் நான் எவ்வளவு பிளான்ஸ் வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்றேன். இந்த ஜியோ ஏர் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்ல 2 பாயிண்ட்ல கனெக்ட் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடு சுத்தமா வந்து கிடைக்க மாட்டேங்குது. 4 பாயிண்ட் கிடைச்சா மட்டும் தான், டவர் சிக்னல் கிடைச்சா மட்டும் தான் உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு வந்து இருக்குது. ரொம்ப ஸ்பீடா இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சைடு வில்லேஜ்ன்றதுனால இன்னும் அந்த அளவுக்கு 5G வந்து டவர் வந்து ப்ராப்பரா வந்து இல்லாததுனால ஸ்பீடு ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 100 MB ஸ்பீட்
போட்டிங்க அப்படின்னா 100 MB ஸ்பீடு வரதை இல்லை, அது குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90 95 அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீடு ஆவரேஜாக வந்து வருது. அப்லோட் ஸ்பீடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்பீடு வந்து கிடைக்க மாட்டேங்குது. குறிப்பாக நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இடத்துல வந்து இந்த ஒரு கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத குறிப்பாக பாருங்க. அதே போல் உங்களுக்கு 5G நெட்வொர்க் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து செக் பண்ணிட்டு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இது மட்டும் கிடையாது, நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சொல்லி வேற எந்த ஒரு நெட்வொர்க் வந்தாலும் கவரேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கஸ்டமர் சப்போர்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெட்வொர்க்கோட ஸ்பீட் எப்படி இருக்கு நம்ம வந்து செக் வந்து பண்ணிக்கலாம். இந்த Jio.comல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Jio Air Fiberன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்க. இதில் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க, கீழே Jio Air Fiber பிளான்ஸ்னு இருக்கும். இதில் வந்து 3 பிளான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் இன்னொன்று Air Fiber Maxன்னு இருக்கும், அதோட அமௌண்ட் ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 1 GB வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து MBPS ஸ்பீடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1000 GB உங்களுக்கு டேட்டாஸ் வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் செகண்டுக்கு 300 MBPS வரும், 500 MBPS வருது. அதே போல் 1 GB அப்படிங்கிற விதத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 599 + GST, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா 899 + GST, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1199 + GST அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன் என்னென்னா உங்களுக்கு OTT எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்னொன்று 12 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 மந்த்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா 100 MBPS ஸ்பீடு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து 30 MBPS ஸ்பீடு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏர் ஃபைபர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1499 ரூபா + GST, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2499 ரூபா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 399 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க + GSTயோட. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Jio Air Fiber மூலியமாக தான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோன்னு தெரியும். இப்போ இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை நம்ம பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் மூலியம் பார்க்கலாம். இதில் ஜஸ்ட் நீங்கள் கோ அப்படிங்கிறத வந்து கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு 2 ஸ்பீடு காமிக்கும், ஒன்று டவுன்லோட், அது பிறகு உங்களுக்கு அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ வருதுன்னு வந்து ஷோ ஆகும். இப்போ நமக்கு டவுன்லோட் ஸ்பீட் ஃபஸ்ட்டு வந்து ஷோ ஆகுது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 MBPS ஸ்பீடு தான் வந்து போட்டிருக்கேன். 899 அப்படிங்கிற ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணிக்கிறது. இப்போ எனக்கு எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படிங்கிறத டவுன்லோட் ஸ்பீடு இங்கே எனக்கு காமிச்சிருச்சு. இப்போ அப்லோட் ஸ்பீடு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இஷ்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த அப்லோட் ஸ்பீடு இல்லாதனால தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருந்தேன். பட் இருந்தும் டவுன்லோட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் மாற்றின பிறகு இந்த ஸ்பீடு வந்து கிடைக்குது. பட் அப்லோட் ஸ்பீடு சுத்தமாகவே இந்த லொக்கேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கல. அதன் பிறகு பிங் MS பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 44 வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடுக்கு நம்மளுக்கு சுத்தமாக வந்து செட் ஆகாது. டவுன்லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் ஆகாமல் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் யூடியூப் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த அப்லோட் நம்மளுடைய மெயினாக சேனலுக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ தான் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் வந்து இருக்குது. ஸோ தெளிவாக அதை வந்து பார்த்துக்கங்க. உங்கள் லொக்கேஷன்ஸில் கரெக்டாக டவுன்லோடு அப்லோட் ஸ்பீடை வந்து இருக்கா அப்படிங்கிறது செக் வந்து பண்ணி பாருங்க. நிறைய பேர் கேட்குறது மழை வர டைமில் இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து இது எந்த ஒரு இன்டரப்டும் இல்லை. நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் நல்ல ஒரு நெட் கனெக்ஷன்ஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் இது வந்து கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு டவர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், ஆனால் நோ இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் வருது. மறுபடியும் அதை நீங்கள் ரீசெட் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி வந்துருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து திடீர்னு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் போதோ இல்லை ஏதாச்சும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போதோ இந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டரப்டான ஒரு சுச்சுவேஷனாக வந்து இருக்கும். ரெண்டாவது விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நிறைய நீங்கள் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் பண்ணீங்க ஸ்ட்ரீமிங் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி உங்களுக்கு பவராக வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதே போல் எனக்கு இருக்க லொக்கேஷன்ஸில் 100 MBPS ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து கிடைக்கிறதுல ஆல்ரெடி சொன்னால் 90 to 80 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு ஆவரேஜாக வருது. ஒரு சில நேரங்களில் சுத்தமாக அப்லோட் ஸ்பீடு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி நானும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் கேட்டு இந்த டவுன்லோடிங் ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற மாதிரி லொக்கேஷன் ஆங்கில மாற்றினாங்க. அது பிறகு அப்லோட் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடைக்கல. நமக்கு குறிப்பாக அப்லோட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ண 1 GB இருக்கும். சம்டைம்ஸ் அதில் அப்லோட் ஆகிறது நிறைய நேரம் லேட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி டைமில் Jio Air Fiber என்னுடைய லொக்கேஷன்ஸ்க்கு என்னுடைய பர்சனலாக அது வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ குறிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு ஏர் ஃபைபரை வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் வந்து பண்ணுங்க. அதன் பிறகு உங்களுக்கு 5G நெட்வொர்க் கவரேஜ் வந்து கிடைக்குதா அப்படின்னு பாருங்க. ஏன்னா டவர் மூலியமாக தான் இந்த ஆண்டனா கிடைச்சி இந்த ஈத்தர்நெட் மூலியமாக தான் உங்களுக்கு இந்த ஒரு ரவுட்டர் மூலியமாக உங்களுக்கு நெட் கனெக்ஷன் வந்து வரும். ஸோ அதனால் 5G கவரேஜ் கண்டிப்பாக நல்லா இருக்குதா அப்படிங்கிறத செக் வந்து பண்ணிக்கோங்க. மூணாவது விஷயமா உங்களுக்கு பவர் கட் ஆச்சு அப்படின்னா இந்த நெட் கனெக்ஷனும் உங்களுக்கு கட் ஆகிடும். அதனால இதுக்கு தனியாக வந்து கண்டிப்பாக இதுக்கு மினி UPS கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பவர் கண்டிப்பாக இதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு இந்த இன்டரப்ட் இல்லாத ஒரு இன்டர்நெட் உங்களுக்கு கிடைக்கும்.
இதில் வந்து நீங்கள் 1 இயர் பிளான் வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. அதன் பிறகு இதில் வரக்கூடிய ஒரு சில ரெண்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லில் ஆட் ஆகிடும். ஜியோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அந்த கொடுக்கக்கூடிய நம்பர்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக நம்ம ஜியோ நம்பர் எப்படி பார்ப்போமோ அது போல் இதுடைய போஸ்ட்பெய்டு ஜியோ ஏர் ஃபைபர்னு வந்து வரும். ஸோ அது மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணியிருக்கோம், அதன் பிறகு நம்ம என்னென்ன பேக் இருக்குது, எவ்வளோ வந்து ஜிஎஸ்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக வந்து செக் வந்து பண்ணிக்கலாம். இதில் நான் போட்டிருக்கிற பிளான் பார்த்தீங்கன்னா 899 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான் வந்து போட்டிருக்கேன். இந்த பிளானோட பில்லையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ப்ளஸ் ஜிஎஸ்டியோட எவ்வளோ வருது அப்படிங்கிற அமௌண்ட்டையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த 100 MB ஸ்பீடே டோட்டலாக எனக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த லொக்கேஷன்ஸ்க்கு வர மாட்டேங்குது. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுடைய 5G கவரேஜ் வந்து கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜியோ ஃபைபர் வந்து போடலாம். இல்லை எனக்கு 5G எனக்கு ஒரு சில நேரங்களில் தான் கிடைக்குது, எனக்கு அந்த அளவுக்கு டவர் கிடைக்கலன்னா தயவுசெய்து இந்த ஜியோ ஃபைபரை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வர, நிறைய வந்து ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது கஸ்டமர் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கலாம். நான் ஏன் இந்த ஜியோ ஃபைபர் ஏர் ஃபைபரை போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன்ஸில் இந்த வில்லேஜுங்கிறதுனால ப்ராப்பராக வந்து எந்த ஒரு நெட்வொர்க்குமே வந்து கிடையாது. ஸோ இதுதான் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த ஜியோ ஏர் ஃபைபரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கக்கூடிய வியூவர்ஸும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு தெரியும். நீங்கள் எவ்வளோ இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் டோட்டலாக இது இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து 3500 ரூபாய்ன்ற விதத்தில் வந்து கொடுத்துருந்தேன். 3 மாதத்துக்கு இதை பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எந்த அமௌண்ட்டு சார்ஜ் வந்து பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டாலேஷனும் இந்த இதையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 3500 ரூபாய்ன்ற விதத்தில் இந்த ஒரு ஜியோ ஏர் ஃபைபரை நம்ம லொகேஷன்ஸ்க்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தா இல்லைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக என்னுடைய லொகேஷன்ஸ் கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா வேறு எந்த நெட்வொர்க்குமே இல்லை. சப்போஸ் வேறு எதனா நெட்வொர்க் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சேஞ்ச் ஆக்கி அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக ரிவ்யூ வந்து பண்ணுவோம். இப்போதைக்கு வேறு வெளியே ஆப்ஷன் இல்லாமல் தான் இதை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.